வணக்கம். நிறைந்த சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் ஒரு தமிழ் திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். த குட் பேட் அண்ட் அங்லி. ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அஜித்குமாரோடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். முதலில் இந்த தலைப்பில் 1966 அப்போ ஒரு இங்கிலீஷ் படம் வெளியானது. அது ஒரு கிளாசிக்கலான இங்கிலீஷ் திரைப்படம். நடித்தவர் யாரும் பார்த்தா கிளின்ட் ஈஸ்ட்வுட், லீ வான் கிளிஃப், எரி வாலஸ் போன்ற அந்த காலத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க எல்லாம். எதுக்கு நான் இப்போ சொன்னேன்னா, அது இந்த குட் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் இருப்பார், பேட் அப்படி ஒரு கேரக்டர் இருப்பார். ஒரு அக்லின்றவர் ஒரு புதில தேடி போவாங்க. அக்லின்றவர் என்ன பண்ணுவார்னா, எந்த புலனடித்தன வேலை தான் பண்ணி அந்த புதிலிடம் பார்ப்பார். ஸோ இதே தலைப்பில் இந்த படம் இருப்பதனால் அது போன்று 3 கேரக்டர்ஸ் இருப்பார்கள் நினைத்தேன். இப்போ சொல்கிறேன், அப்படி இல்லை. ஏனென்றால் இதில் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடித்துள்ளது. அஜித்குமாரோட த்ரிஷா, சுனில், அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரபு, ஜாக்கி ஷெராஃப் போன்ற மற்றும் கிங்ஸ்லி, யோகி பாபு போன்ற மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஆனால் இங்கே குட் அண்ட் பேட் இரண்டுமே அஜித் அவர்கள் தான். திரைப்படத்தின் தொடக்கத்தில் நான் எப்படி டைரக்டரும் அஜித்தும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, டைரக்டர் சொல்லியிருப்பாரு, நம்ம ஒரு திரைப்படம் எடுப்போம். இது ஸ்டோரி ஒரு சாதாரண ஸ்டோரி தான். அதாவது ரிவெஞ்ச் ஸ்டோரி, ஃபைட்டிங் ஃபுல்லாக கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் இது போன்ற ஸ்டோரி. ஆனால் புதுவிதமாக நம்ம என்ன செய்வோம் என்றால், நீங்கள் ஏற்கனவே நடித்த திரைப்படங்களிலிருந்து காட்சிகளை கொண்டு வந்து இதில் இணைப்போம். அப்போ உங்கள் ரசிகர்கள் அதை பார்த்து கொஞ்சம் ஆனந்தப்படுவார்கள் என்று பேசியிருப்பார்கள் நினைக்கின்றேன். கண்டிப்பாக ஒரு கேள்வி எழுந்திருக்கும், எப்படி கொண்டு இது இணைப்பீர்கள் என்று சொல்லும்போது, ஸ்க்ரீன் பிளேல நாங்கள் பக்காவ மாதிரி எழுதுகிறோம். ஸோ அதனால் எந்த விதமான ஒரு தடங்கள்லாம் இல்லாமல் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். பட் உங்களுடைய பழைய ஃபேஸை பார்த்த மாதிரி இருக்கும், பழைய சீன்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய தீவிரமான ரசிகர்களுக்கு நிச்சயமாக அது பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் என்று சொல்லியிருப்பாங்க என்று நினைக்கின்றேன். அதுபோல தான் படம் எடுத்திருக்கின்றனர். ஸோ படத்தின் கதை என்னென்று பார்த்தால், ஒரு கேங்ஸ்டர் அஜித்குமார் அவர்கள் அவர் த்ரிஷாவை திருமணம் செய்து கொள்கின்றார். குழந்தை பிறக்கின்றது. குழந்தைகிட்ட அவர் போகும்போது த்ரிஷா அடுத்து சொல்றாங்க, நீ குழந்தைகிட்ட ஒரு கேங்ஸ்டரா போகக்கூடாது, நீ போய் அந்த தப்புக்கெல்லாம் திருந்திட்டு வா, நல்ல ஒரு அப்பாவாக வரணும் என் குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லும்போது எனக்கு என்னன்னா, த்ரிஷா ஒரு பேச்சு சொல்றாங்க, அப்போ நீ ஓடுற கார்ல எங்க அப்பாவை தள்ளி விட்டு வந்தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு விஷயம். எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்தது, மங்காத்தா. ஸோ அதனால அந்த படத்தை ரெஃபர் பண்றாங்க. அதுபோல் பல திரைப்படங்களுடைய ரெஃபரன்ஸ் படத்தில் வருகின்றது. ஸோ இப்போ என்ன பண்ணுவது, அஜித்குமார் அவர்கள் தானாக போய் சரணடைகின்றார். பாம்பேல ஜெயிலுக்கு போகின்றார். 17 வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது. ஆனால் சிறையில் அவர் உள்ள ஒரு காட்ஃபாதர் தான் இருக்கின்றார். அவர் தான் அந்த சிறைக்கு போலீஸை விட அவர் தான் மெயினாக இருக்கின்றார். அது போன்ற விஷயங்கள்லாம் நன்றாகத்தான் போகின்றன. இப்பொழுது என்னவென்றால், மகன் பெரிதாகின்றான். அவர்கிட்ட அவங்க அப்பா பிசினஸ் விஷயமாக வெளிநாட்டில் வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் என்று பார்த்து அவனுக்கு ஏமாற்றம் அடைகின்றான். அவனோட கான்வெகேஷன் வருகின்றது. அதுக்கு ஒருவர் பார்க்கலாம், அதுக்கும் வரல. ஒரு வீடியோ கால் ஒன்று பேசுகின்றான் அஜித்தோட. அப்போ சொல்றான், நீங்க என்னோட 18th பர்த்டே கண்டிப்பா வர வேண்டும் என்று. இப்போ அவர் இன்னும் ரிலீஸ் ஆக போற இன்னும் 3 மாசம் தான் இருக்கின்றது. ஆனால் 18th பர்த்டே என்பது இன்னும் 1 மாசத்துக்கு வரப்போகின்றது. இவர் ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி சொல்றாரு. உடனே எல்லாம் ஓகே. நன்னடத்தை காரணமாக 1 மாதம் முன்னாடி இவரே ரிலீஸ் வெளியே வருகின்றார். இவர் வெளியே வரும் விஷயம் எல்லா கேங்ஸ்டர்ஸ்க்கும் மெசேஜ் போகின்றது. எல்லோருக்கும் அலர்ட் ஆகாங்க. இவர் எதற்காக ஒரு 3 மாதம் முன்னாடியே வெளியே வருகின்றார் அப்படி என்று பார்க்குறாங்க. ஸோ இவரை வரவேற்க த்ரிஷா பாம்பே இவரை கூட்டு போகிறாங்க. அப்பொழுது ஒரு கேங்ஸ்டர் தொடர்கின்றனர். இதை பார்த்து த்ரிஷா ஸ்பெயினுக்கு கிளம்பி போறாங்க. ஸ்பெயினில் தான் தன் மகனோடு வசித்துக் கொண்டு வருகின்றார். ஆகவே அவர் சொல்கின்றார், இந்த மாதிரி இந்த கேங்ஸ்டர் விஷயம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நீ ஸ்பெயினுக்கு குழந்தைய பார்க்கலாம், அது வரைக்கும் என் குழந்தைகிட்ட ஆபத்தை கொண்டு வராது என்று சொல்லிவிட்டு அவர் போகின்றார். ஸோ இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று அஜித்குமார் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் திடீரென்று அவருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. பார்த்தால் அவருடைய மகன் காணாமல் போகின்றான் ஸ்பெயின்ல. இது தெரிந்ததும் அஜித் அவர் பழைய கேங்ஸ்டர் உருவத்துக்கு வருகின்றார். யார் அது கண்டுபிடிக்க வேண்டும் என்று போகின்றார். அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவர் சால்வ் பண்றாருங்க. இதுதான் படத்தோடைய மொத்த ஒரு கதை. அது இப்பொழுது அதே போல் வேறு சின்ன விஷயங்கள் சொல்லிடுறாங்க. என்னன்னா, நான் சொன்ன மாதிரி குட் பேட் அக்லினா 3 கேரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏகப்பட்ட கேரக்டர் இதில் இருக்கிறாங்க. நடிகர்கள் இருக்காங்க, சுனில் இருக்காரு, அர்ஜுன் தாஸ் இருக்காங்க. இருந்தாலும் அப்படி எல்லாம் இல்லை. குட் பேட் எல்லாமே அஜித்குமார் அவர்கள் மட்டும்தான். அடுத்ததாக நாம் இசை என்று பார்ப்போம். இசை என்று பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ்குமார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜிவி பிரகாஷ்குமார் தான் நீங்க ஃபர்ஸ்ட் போடுவோம், சிக் சிக்கு 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 போடுங்க. அதற்கு தமிழில் அல்லது என்ன மொழி என்று தெரியாமல் ஒரு பாடலை போடுவோம். அந்த மாதிரி பாடலை பாடக்கூடிய திறமை படைத்தவர் அனிருத் அவர்கள் தான். ஹெப்பு பாட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பாட்டு இருக்கு. ஆனால் அது எந்த மொழியில் பாடப்பட்டது என்பது எனக்கு புரியவில்லை. இந்த பாட்டை மட்டும் நம்ம மத்திய கல்வி அமைச்சர் தவான் அனுப்பிச்சு வச்சோம்னா, நம்ம தமிழை பற்றி நம்ம பேசுகிற நம்மளுடைய கவுண்டர்கள் எல்லாமே இழுத்து மூடப்படும்.
ஸோ இது போன்ற பாடல்களை தவிர்ப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். மற்றபடியாக சில பழைய திரைப்பட பாடல்கள் எடுக்கும்பொழுது கமல்ஹாசன் படனுடைய பாட்டு எடுத்திருக்காங்க. சரள எளிமை இதோ அந்த படம் எடுத்திருக்காங்க. அதே போல் வந்து என் ஜோடி மஞ்சள் குருவி விக்ரம் படத்தில் வரும்ல, அது எதுக்காக இங்கே கொண்டு வந்தாங்க என்று தெரியவில்லை. மற்றபடியாக ஃபைட் சீன்ஸ் ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா, ஜல்லிக்கட்டு மாடை டிநகர் பாத்திரத்தில் விட்டால் என்ன சத்தம் வருமோ அதே தான் சத்தம், என்று. மற்றபடியாக விசேஷமாக சொல்லும் வகையில் திரைப்படத்தில் இசை என்று ஒன்றும் இல்லை. ஒளிப்பதிவு ஆக்ஷன் காட்சிகள் நன்றாக இருக்கின்றன. ஆனால் எல்லாமே அஜித் தாங்க. அஜித் அவர் ஒருத்தவங்க தான் போகுது. என்ன எனக்கு ஒரு பிரச்சனைனா, பழைய ரெஃபரன்ஸ்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, இப்போ அவருடைய ஒரு கோர் ஃபேனாக இருந்தால் தான் எல்லாமே ஞாபகம் இருக்கும். எனக்கு மங்காத்தா ஞாபகம் நான் சொன்னேன், மற்ற இடங்கள் ஞாபகம் இல்லை. ஸோ எங்கே வந்து வீரம் வருது, எங்கே தீனா வருது, எங்கே வந்து மற்ற படங்கள் வருகின்றன என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஒரு கோர் அஜித் ஃபேனுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும். அவரோட படத்தை பார்த்தால் பக்கத்தில் கூட சொல்லலாம், இது வந்து வரலாறு படம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்றால் கீழே சப்டைட்டில் போட்டுக்கலாம், வரலாறு இது வீரன் படம் போடலாம். ஏனென்றால் நீங்கள் எடுக்கிற படம் வந்து வெறும் அஜித்தோட ரசிகர்களாக மட்டுமே எடுத்திருக்கணும் என்றால் பரவாயில்லை. எங்களுக்காக சேர்த்துருக்கீங்க, எங்களுக்கு புரியணும் இல்லைங்களா. ஹீரோயின் பற்றி யோசிச்சிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு நடித்த ஹீரோயின் இப்போ யாருமே இல்லை, இதில் இல்லை, ஃபீல்டில் இல்லை. த்ரிஷா மட்டும் லைன் லைட்டில் இருக்கின்றார். ஸோ அதனால் அவர் நடிக்க வச்சிருக்கின்றார். ஆனால் இந்த கொஞ்சம் பொறு தலைவா மஞ்சள் கொடி வருவான் என்ற பாட்டில் அவங்க த்ரிஷா எட்டி பார்க்குற மாதிரி வருது. அவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு. இவங்களுடைய மேக்கப் என்னதான் போட்டிருந்தாலும் வயது முதிர்ச்சி நன்றாக தெரிகின்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் என்று எனக்கு தெரியல. அதாவது அஜித்துடைய பயோகிராஃபி படம் எடுக்கிறீங்களா, ஏன் அஜித் நடிக்க போகிறது இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றது. மற்றபடியாக மொத்தமாக பார்த்தால் அஜித் 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 அவர்கள் தான் இந்த படத்தை தாங்கி செல்கின்றார். ஒன்று கடைசியாக, இப்போது இந்த சுத்திக்கிட்டே வர அந்த மிஷின் கன் இருக்கு பார்த்தீங்களா, நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த கைதியில் வந்து இவர் கார்த்தி ஆரம்பிச்சாரு, அப்புறம் விக்ரம்ல வந்து கமல்ஹாசன் பிடிச்சி பண்ணாரு. ஸோ கண்டிப்பாக அஜித் கேட்டிருப்பாரா, இல்லை டைரக்டரே சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன், சார் நீங்கள் வந்து கார் ரேசிங் ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன பண்ணுவோம்னா அந்த சுற்றிக்கிட்டே வர மிஷின் கன் வந்து உங்கள் கார் மேலே வச்சிருவோம். ஸோ அதுவும் சுற்றும், அது மேலே சுற்றும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அஜித் அவர்கள் காரை திறமையாக ஓட்டி கொண்டு வந்து அப்படி சுற்றுவார், அப்படி நின்றுட்டே சுற்றும் தெரியுங்களா, அது மாதிரி கார் சுற்றும், மேலே அந்த மிஷின் சுற்றும், அப்படி சுட்டு தள்ளும், எல்லாம் இருக்கிற எல்லாம் சுட்டு தள்ளும். எனக்கு தெரிந்த பாடி கவுண்ட்ஸ் கண்டிப்பாக விக்ரமோட அதிகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த விஷயங்கள் இப்போ எல்லா படத்தையும் வரணும் இல்லை, எல்லா மாஸ் ஹீரோ படத்தையும் விஷயங்கள் வரணும், அதையும் கொண்டு வந்தாகிவிட்டது. அதே போல் அஜித்துடைய கார் ஓட்டும் திறமை அதையும் காமிச்சாச்சு. ஸோ ஒரே கிளி இரண்டு மாங்க. திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்கின்ற பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது, நீங்கள் அஜித்துடைய ஃபேனாக இருந்தால் நிச்சயமாக திரைப்படத்தை பார்க்கலாம். ஏனென்றால் பழைய திரைப்படங்களில் இங்கே ரெஃபரன்ஸ் நிறைய வருகின்றது, அது உங்களுக்கு நிச்சயமாக உற்சாகம் அளிக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு அது புரியாதனால் எங்களுக்கு வந்து அந்த உற்சாகம் எங்களுக்கு கிடைக்காது. நமக்கு என்று பார்த்தால் இது ஒரு சாதாரண ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் திரைப்படம். ஆகவே நம்மை பொறுத்தவரை திரைப்படத்தை பார்க்காமல் இருப்பது நம்முடைய பணத்துக்கும் நேரத்துக்கும் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். இதுவே என்னுடைய திரைப்படத்தை பற்றிய தாழ்மையான தனிப்பட்ட கருத்து. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். இதுவரை செய்யாமல் இருந்தால் நீரத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.